സാധാരണ സിനിമ പോലെയല്ല. സാധാരണ പടങ്ങൾ നമ്മൾ കണ്ടിട്ടുണ്ട്, അതിലെല്ലാം ചിലപ്പോൾ ആദ്യം ഹീറോ ഇൻട്രോഡ്യൂസ് ചെയ്യും, ഇല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും ഒരു വിഷയം അവതരിപ്പിച്ചിട്ട് പിന്നെ ക്യാരക്ടറൊക്കെ പരിചയപ്പെട്ടതിന് ശേഷമാണ് കഥയിലൊക്കെ നമ്മൾ ഹുക്കാകുന്നത്. ഇത് ഫസ്റ്റ് ഷോട്ടിലിരുന്നാണ്, ഫസ്റ്റ് ഷോട്ടിൽ തന്നെ നമുക്ക് ആ സ്റ്റോറിയിലേക്ക് നമ്മൾ കയറും. അതുകൊണ്ട് ഡോണ്ട് മിസ് ഫസ്റ്റ് ഷോട്ട്. കാരണം ആദ്യത്തെ ഷോട്ടിൽ ഞാനുണ്ട്. അപ്പോ അല്ല, ഇത് സെക്കൻഡ് ആയതുകൊണ്ട് തന്നെ ഫസ്റ്റ് ഷോട്ടിൽ നിന്നാണ് കഥ തുടങ്ങുന്നത്. ഇതിന്റെ രണ്ടാം അല്ലേ സാർ, LP സാർ. അപ്പോ സത്യമായിട്ട് പറയുന്നതാണ്, മറ്റേ ഇത് തുടങ്ങുന്നതിന് മുമ്പ് വരണം. ശ്വാസകോശം സ്പോഞ്ച് പോലെയാണ്. ഇത് തിയേറ്ററിലിരുന്ന് നിങ്ങൾ കേട്ടതിന് ശേഷം മാത്രമേ. ഓക്കെ, താങ്ക് യു. ഇല്ല ഇപ്പൊ അതൊരു വെറൈറ്റിയാണ്. ഇദ്ദേഹത്തിന്റെ സ്പോക്കിംഗ് കാർഡില്ല. കറക്റ്റ്. ഈ സിത്ത പടം കണ്ടതിന് ശേഷം ഓക്കെ, താങ്ക് യു. സുരാജേന്റെ ദിവസമാണ് 27-ാം തീയതി. നിങ്ങൾ എല്ലാവരും റിപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട് തിയേറ്ററിൽ. അതവര് ചോദിക്കും. അപ്പം അഭിനയിച്ച സിനിമകളിലൊക്കെ തന്നെ അഭിനേത്രി എന്നുള്ള നിലയിൽ ശക്തമായ കഥാപാത്രങ്ങളെ അവതരിപ്പിച്ച വിഷാര വിജയൻ മാം ഇതിലും നല്ലൊരു കഥാപാത്രം അവതരിപ്പിക്കുന്നു മാം. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்னாரு இவங்க 2 பேத்துக்கு நடுவில் அவர் மாட்டிட்டாருன்னு. என்ன பாருங்க, நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு அருண் சார். எனக்கு சித்தா படம் பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நான் அப்படியே உட்காந்துட்டேன். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு மூவ். நான் அன்னைக்கு நைட்டே மணி வந்து ஒரு 2:45 இருக்கும் AM. நான் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு பெரிய லாங் மெசேஜ் இவருக்கு அனுப்பிச்சு விட்டேன், ஆனால் பார்க்கல. எனக்கு வந்து I wanted to talk to him so bad and I called him off that night and I told him how amazing the film was. But அந்த டைம் எனக்கு தெரியல he was writing for this filmனு. and நான் அவர்கிட்ட இங்கே உட்காந்து அவரோட படத்தில் நான் நடிப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. and thank you so much for the opportunity sir. and சியான், எனக்கு சாமி படம் ரொம்ப பிடிக்கும். அதில் த்ரிஷா மேம் அண்ட் சாரோட ரொமான்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் மாஸ்டர் பீஸ். நான் அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் என் லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது சாமி கூட பண்ணுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ஸோ இந்த படத்தில் கலைவாணி என் கேரக்டர் பேர். ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான லவ் அவள்கிட்ட இருக்கும். அவளோட உலகமே வந்து ஹஸ்பண்ட், அவளோட குழந்தைங்க தான். ஸோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப படம் பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். அண்ட் SJ சார், நானும் செகண்ட் படம் இது, ராயன் ஃபர்ஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த படம். அண்ட் சுராஜ் சார், அவர் வந்து அவ்வளோ பேசுவாருன்னு எனக்கு அந்த இன்டர்வியூல தான் தெரியும். ஏன்னா ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு ஹிம் ப்ராப்பர்லி. பட் இல்லை, ஆனால் அன்னைக்கு வந்து ஹி ஸ்டோல் த ஷோ, அது நான் சொல்லுவேன். அண்ட் மலையாள படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூ சம்திங் ஹியர் வெரி சூன். சுராஜ் சார்